ஆளுநன் அம்பிகை பொன்னம் வரவன் ஞானமுரு வாணிபதம் சந்தன சோமன் வரம் தருவாய் தந்தருவாய் கலை மகளே அவன் தந்தருவாய் கலை மகளே நம்பிமாரே நான் எங்கே வந்திருக்கோம் தெரியுமோ சொன்னதான் எனக்கு தெரியும் குருவே வந்தோம் பாடி பாடிதோம் எந்த கதை மட்டும் சொல்ல போறோம்னு சொல்லு குருவே நல்லா பொம்பளை கதையா சொல்லுங்க ஏன் உனக்கு ஆம்பளை கதை பிடிக்காதோ ஆம்பளை கதையா காசு போட டிஸ்கோஸ் மாதிரி சும்மா சப் பண்ணிருக்கோம் அப்ப பொம்பளை கதைட்டா வரதா கட்டா மாதிரி சூடா இருக்கும் இருக்கும் போடலாம் நாளே ஆறு போற பக்கம் கலட்டாங்க என்னை கொஞ்சம் கலெக்டவும் போடாம கதைங்க தம்பி மாறு ஆமா நாம இங்க வந்திருக்கிறோம் இலங்கைக்கு மின்சாரம் வந்த வரலாற்றை பற்றி கதைக்க குருவே உங்களுக்கு கை கழுவாமல் சாப்பிட்டு பழகி போய் எங்கடா சொல்றாங்க இல்ல வந்தடியா சபைக்கு வணக்கம் சொல்லிங்க ஓமடாப்பா புரிய தெய்வங்களை எல்லாம் வேண்டு என்று உங்கள் ஒட்டி கதைகள்ல வந்திருக்கேன் நாங்கள் உங்கள் முன்னிலையில் வந்திருக்கிறதுனால் இந்த வெள்ளப்பாட்டில் உள்ள சொற்களை பொருட்களை எல்லா பிள்ளைகளையும் பொறுத்துக் கொண்டு சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே தந்தைமாரே தம்பிமாரே தங்கச்சிமாரே ஐயாமாரே அம்மாமாரே உங்கள் அனைவருக்கும் தமிழோடு சொல்லெடுத்து பொன்னோடு வில்லெடுத்தோம் வணக்கமங்க இதையோடு தலைகாத்து சபையோடு சொன்னது வணக்கமங்க வணக்கம் நீங்க எல்லோருக்கும் வணக்கம் இந்த வில்லப்பாட்டு கேட்க ஓடோடி வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் வில்லப்பாட்டு கொடுத்தார்களான வணக்கம் சொல்லியாச்சு குருவே வந்த விஷயம் என்ன கொஞ்சம் போடாம இவனை போகும் படுத்தா இந்த வெண்கலப்படையில உள்ள யானை அதை நான் நினைப்பேன் எப்பவும் சலசல புழுவுறது குருவே நீங்க சொல்லுங்க உங்களோட சம்சாரம் வந்த வரலாம்னு சொன்னீங்க உனக்கு போகிற சம்சாரத்துல நினைப்பு தாங்க சம்சாரம் இல்லையா மின்சாரம் வந்த வரலாறுடா ஓ மின்சாரம் அதுதான் இந்த அறிவுக்கடா இந்த அளவு காணும் மேல்மலை வெளியில போதல்லோ மலை பக்கம் வெளியில போயிடா நம்மள உருவேது காய்ச்சல் வந்தோட பயப்படுகிறோம் காய்ச்சல் வந்துடுமோ மழையா மண்டையில இருக்க களிமண் கிளம்பி காலால வந்து குருவே அப்ப மின்சாரம் கூட வரலாறு போதும் நாங்க தலைக்கு வருவோம் மின்சாரம் வந்த வரலாறு அன்பாக சொல்லுவோம் கேட்பீரோ இங்கிலாந்து பிரிஸ்டல் நகரமே முதன் முறையாக 1881ஆம் ஆண்டு மின் வெளிச்சத்தினால் ஒளியூட்டப்பட்டது. இலங்கை இங்கிலாந்தின் காணிக்கோ நாடாக இருந்த வரப்போது அதாவது 1882ஆம் ஆண்டு முதலில் கொழும்பு துறைமுகத்துக்கு வருகிற அந்த கப்பலில் விளக்கொளிகளை இலங்கை மக்கள் வந்துள்ளனர்.
கொழும்பு கோட்டை கிறிஸ்டல் கோட்டை விளியட் அறையில் 1890ஆம் ஆண்டு முதன்முறையாக மின்குமன் ஒளிரூட்டப்பட்டது. மின்சாரம் முதலில் மின்சாரத்தையும் சம்சாரத்தையும் ஒருத்தவன் செத்தான். நம்மள குரு சொல்ற பார்த்தா நம்ம குருட சம்சாரம் அப்படித்தான் போடுறது. ஆனா நீங்க என்ன கல்யாணம் செய்யறா? கல்யாணம் செய்ய போதுல அனுபவிப்பாரா? அப்ப புள்ளியருக்கு நல்லது உலகம் சம்சாரம் இல்லாது வாழ்ந்தடா வாழ்ந்தடா மின்சாரம் இல்லாது வாழ்ந்தடா உலகில் வாழலாமோ சம்சாரம் ஆனால் மின்சாரம் சக்தியை வளர செய்யும் ஆனால் மின்சாரம் காற்று மழைந்தால் இல்ல அந்த மின்சாரத்தை வகுத்துட்டே அந்த லேண்ட் லைன் தெரியுமா தூக்கி வச்சுட்டு படுத்துருவாங்கன்னா உண்மையோ அப்படி இல்லையா? இப்போ அவனுக்கு போன வச்சு கொண்டு இந்த மேனம் போட்டுட்டு படுத்துறீங்க. கொஞ்சம் காசு நின்றோட கலன் நின்றோட உடனே டெலிஃபோன் அடிக்கிறேன். ஒரு லேண்ட் லைனுக்கு ஒரு ரூபாய் தான் கனெக்ட் ஆகும். அப்ப இந்த சடங்கள் விளங்காமல் இந்த மின்சாரத்தை நைட்டி விட்டு இருக்கிறவங்க போன தூக்கி வச்சு படுத்துறாங்கன்னு கேட்கிறாங்க. ஆனா உண்மையே வந்தாங்க அப்படி சொன்னாயா? நம்மள பெற்றுக்கு மாத்தியம் இருக்கோ கூட்டி இருக்கிற மாதில பாஞ்சு போய் வேறிய பிச்சு போய் நாங்க வெட்டிட்டு போய் தம்பி 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 அதாவது தம்பி தம்பி பிடிச்சு கரண்டாக்கி மின்சாரத்தை வச்சு விற்கிறான். அதான் இந்த பயங்கர மரங்கள்லாம் வெட்டி சூரிய வெளிச்சத்தை பிடிக்கணும் போல இருக்குது. பணம் வந்தா பணம் கூடிய வேற சும்மா வார சூரிய ஒளியில காசு வேற சும்மா விட வாங்க அது எவ்வளவு கொண்டு தெரியுமோ இந்த சூரிய ஒளி மின்சாரத்தால் நம்மளோட கட்டாய ஸ்டேஜ் ஆஃபீஸ் தான் ரிவர்ஸ் கரண்ட் முதல் நேஷனல் கிரிட்டே கொடுத்தாங்க. அது நீங்க உனக்கு அது தெரியாது. சக்தி மின்சாரம்